Taste the Daily. மதுரை விலாங்குடியில் சொக்கநாதபுரம் காளியம்மன் கோவிலுக்கு 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட மேற்கூரையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மாநகராட்சியில் 250 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக வெளியான தகவலை சுட்டிக்காட்டி பேசினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் MS பாண்டியன், வில்லாபுரம் ராஜா, பொருளாளர் குமார், VPR செல்வகுமார், பகுதி செயலாளர் சித்தன், மாமன்ற உறுப்பினர் நாகஜோதி சித்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். போட்டாலும் சரியாப்பா, மக்கள் பணத்தை சூறையாடம் இருந்தால் சரிதான். வரி பணத்தை 200 கோடியை சுவாகா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மேயர் உள்பட எல்லாரும், மேயர் கணவர் இன்றைக்கும் ஜாமீன் மறுக்கப்படுறார். ஆனால் அவர் மனைவி தொடருகிறார் மேயராக. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மாபாளையம் பகுதியில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சிறுவனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அம்மாபாளையம் பகுதியில் 7ஆம் வகுப்பு பயின்று வரும் சிறுவன் சாலையில் சென்றபோது வளர்ப்பு நாய் கடித்ததில் படுகாயமடைந்தார். இதுகுறித்து அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் சிறுவனை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆத்தூரில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடினார். இன்னைக்கு ஆத்தூர் நகர்ப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா வீதியிலையுமே கிட்டத்தட்ட போனோம்னா ஜன நடமாட்டம் இருக்குதா இல்லையா, நாய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. 20-25 நாய்ங்க ஒரு தெருவில் இருக்குது. அந்த 20-25 நாய்ங்க தெருவில் இருக்குதா நாங்கள் முனிசிபாலிட்டிலையும் சொல்லியாச்சு, நகர் ஊரக பகுதியிலையும் எல்லாத்துலேயுமே எல்லா அதிகாரிகளையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பல கூட்டங்கள்லையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நேரடியாகவும் சொல்லியிருக்கிறோம், ஃபோன்லேயும் தகவல் சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி எதையுமே கண்டுக்கிறதில்ல. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். விட்டநேரி கிராமத்தில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நாடக மேடை சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாடக மேடையை சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட துணை செயலாளர்கள் பணக்கரை பிரபு, புல்லுக்கோட்டை சதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதிக்கு உட்பட்ட நடுப்பட்டறை மற்றும் ஜாஃபராபாத் பகுதிகளில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் நவீன்குமார் பழனிசாமி, ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் பாரதிதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.